மாலை வணக்கம். இன்றைய பதிவானது தேர்தல் பரப்புரை நாளையுடன் முடிகிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எப்படி இருந்தது தேர்தல் பரப்புரை? என்ன ஆகுதுன்னா, செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் அவர் எங்கெல்லாம் இருந்தாரோ 5000 ஓட்டு கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியே வருகின்றன. உண்மைதான். எத்தனை கோடி சம்பாரிச்சிருந்தாலும், எத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த பணம் வரும்? ட்ரைனேஜி பண்ணுறேன்னு சும்மா நோண்டி போட்டுட்டு அந்த ட்ரைனேஜியை சிமெண்ட்டும் போடாத ஒன்றும் போடாத கொள்ளையடித்த பணம். இப்படி தான் ஒரு நிர்வாகம் திமுக ஆட்சியில். கார்ப்பரேஷனில் அதுவும் KN நேரு மிகப்பெரிய பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறார் அவருடைய நிர்வாகத்தில். கிட்டத்தட்ட நிறைய பணம் வாங்கி தான் போஸ்டிங்கே போட்டிருக்கிறார் அவருடைய நிர்வாகத்தில், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்துட்டு. இதெல்லாம் இப்படி செய்யும்போது எதிரிகள் வந்தால் நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி ஸ்டாலினுடைய கூட்டங்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவதாக முடிவு பண்ணிடுறார். ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி நினைக்கிறார். மக்களே, நீங்கள் தான் திங்க் பண்ணோம். பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் 5 வருஷம் வரைக்கும் இதை விட எத்தனாயிரம் பணம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். 5000 கொடுத்தாலும் ஓட்டு போட்டிங்க. ஒரு ஓட்டுக்கு 5000னா 5 ஓட்டுக்கு 25,000னா அது ஒரு மாதம் செலவு. ஆனால் வருஷம் பூரா 5 வருஷத்துக்கும் கஞ்சி குடிக்கணும், துணி போடணும், எடுக்கணும், நல்லது வேணும்னா பண்ண முடியாது. டிஎம்கே worst அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் சொல்லலாம். அப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் எப்படி பணத்தை வாங்குவீங்க? யாருடைய பணத்தை? கள்ள பணம், எல்லா பணத்தையும் 5,65,000 கோடி கடன் வாங்கி அந்த பணம் என்னத்துக்கு செலவு பண்ணாங்கன்னு தெரியாது. கேட்டால் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லுவாங்க. மொத்தத்தையும் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. அரசியல் வருவது தோண்டாத குழிலாம் தோண்டி செய்த மாதிரியும் இப்படித்தான். போடாத ரோடெல்லாம் போட்ட மாதிரியும் ஒரு பில்டிங்கும் ஒரு வருஷத்துல இல்லை, 6 மாதத்துலேயே ஒடுக்குது, பில்டிங் கிடையாது. இதுதான் திமுக ஆட்சியுடைய செயல்பாடு. மக்களே, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது. நாளைக்கு மறுநாள் அடுத்தது 23ஆம் தேதி ஓட்டு பதிவு. உங்களுடைய ஓட்டு 1 ஓட்டு 1 வேல்யூ. நீங்கள் மனிதன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டு வாக்கு உரிமையை பணத்தை வாங்கி யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. நான் ஒரு ஆசிரியர் என்று சொல்லுகின்றேன். பணம் வாங்கினால் நாம் ஏதோ அவங்ககிட்ட கடன் பட்டு விட்டோம், அப்படி ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டோம். ஒரு நாள் ஓட்டை போட்டுறீங்க, வருஷம் பூரா கொள்ளையடிச்சிக்கிட்டு சட்டசபையில் சட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய செயல்பாடு. எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. அப்போ தான் நாளைக்கு இன்னொரு முக்கியமான தகவல் கொடுக்கணும். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி அரசியல் பொருசலாக பணம் கொடுத்ததாக பேச்சு வருகின்றது. மக்களை விழிப்புடன் இருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றேன்.